இன்றைய நியூஸ் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நண்பர்களே, நமது பிரதமர் அவர்கள் இஸ்ரேல் நாட்டிற்கு நேற்று 25/2/2026 மற்றும் இன்று 26/2/2026 ஆகிய 2 நாட்களுமே இஸ்ரேல் நாட்டில் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தில் நமது இந்தியாவிற்கு முக்கியமான பயன்கள் ஏற்பட உள்ளனவா? ஏற்கனவே அமெரிக்கா, இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரான் மீது போர் தொடுப்பதற்கு வேண்டிய அனைத்து வகையான ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கும் போது நமது பிரதமர் அவர்கள் இந்த நேரத்தில் இஸ்ரேல் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டுள்ளதற்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரணம் இருக்கும் அல்லவா? அதை பற்றி இன்றைய வீடியோவில் நாம் சற்று விரிவாக பார்க்கலாம். வாருங்கள் நண்பர்களே, வீடியோவுக்குள் செல்லலாம். நமது பிரதமர் அவர்கள் 2014ஆம் ஆண்டு முதல் முறையாக இந்தியாவின் பிரதம மந்திரியாக பதவியேற்றவுடன் 2017ஆம் ஆண்டு இஸ்ரேல் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டார். அங்கு அப்போது திரு நெதன்யாகு அவர்கள் இஸ்ரேல் நாட்டின் பிரதமராக இருந்தார்கள். இரு நாட்டிற்கு இடையே நட்புறவு அதிலிருந்து அதிகரிக்க ஆரம்பித்தது. அதன் பிறகு பார்த்தோமானால் 2 தலைவர்களுமே கடந்த 9-10 ஆண்டுகளாக தொலைபேசியில் பேசிக்கொள்வதும் 2 நாடுகளுக்கிடையே என்னென்ன ஒத்துழைப்புகள் வேண்டுமோ, என்னென்ன தொழில்நுட்பங்களை மாற்றம் செய்ய வேண்டுமோ போன்றவற்றை பற்றியெல்லாம் 2 நாட்டு தலைவர்களும் பேசிக்கொள்வதுண்டு. 2017ஆம் ஆண்டு நமது பிரதமர் அவர்கள் இஸ்ரேல் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்ட பின்பு 2018ஆம் ஆண்டு திரு நெதன்யாகு அவர்கள் நமது இந்தியாவிற்கு பயணம் மேற்கொண்டார். தற்போது நமது பிரதமர் அவர்கள் உடனடியாக இஸ்ரேல் நாட்டிற்கு பயணம் மேற்கொண்டால் மிக நன்றாக இருக்கும் என அடிக்கடி கடந்த 1 மாதமாக திரு நெதன்யாகு அவர்கள் தொடர்ந்து கூறிக்கொண்டே வந்தார். ஏனென்றால் கடந்த 2 ஆண்டுகளாக இஸ்ரேல் ஈரான் நாட்டின் மீதும், ஹமாஸ் போராளிகள் மீதும், பாலஸ்தீனத்தில் உள்ள பிற போராளி குழுக்கள் மீதும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி போர் ஒன்றினை அதை நடத்தி வருகிறது. இந்த நேரத்தில் இஸ்ரேலுக்கு மேலும் மேலும் எதிர்ப்புகள் கிளம்பி வருகின்றன. பிற முஸ்லிம் நாடுகளிலிருந்தும் பிற நாடுகளிலிருந்தும் இஸ்ரேலுக்கு எதிரிகள் அதிகமாக கொண்டே வருகின்றார்கள். ஆகவே இஸ்ரேல் அமெரிக்காவுடன் மிக நெருக்கமான ஒரு நட்பு நாடாக இருப்பதோடு மட்டுமில்லாமல் அமெரிக்காவிடம் வேண்டிய ஆயுதங்கள், விமானங்கள் மற்றும் போர் தளவாடங்கள் அனைத்தையுமே அதை வாங்கி குவித்து வைத்துள்ளது. இதுபோக மீண்டும் தற்போது உருவாகக்கூடிய எதிரிகளை சமாளிப்பதற்காக அது இந்தியாவின் துணையோடு அது சமாளிக்கப்படலாம் என்ற ஒரு எண்ணத்தில் இந்தியாவின் மீது அதிக நட்புறவு வைத்துக்கொள்ள முயற்சிக்கின்றது. இஸ்ரேல் நாட்டில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ள மிக முக்கியமான தொழில்நுட்பங்கள் அடங்கிய இராணுவ ரகசியங்களை, இராணுவ உபகரணங்களை, மிசைல்கள் போன்றவற்றையெல்லாம் இந்தியாவின் உதவியோடு அந்த தொழில்நுட்பங்களை டிரான்ஸ்ஃபர் செய்து இந்தியாவிலேயே தயாரிப்பது எனவும், அதன் மூலம் இஸ்ரேல் லாபம் அடைவதோடு அந்த தயாரிக்கப்பட்ட பொருட்களை இந்தியாவும் இஸ்ரேலும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்ற ஒரு எண்ணத்தில் ஏராளமான தொழில்நுட்பங்களை இந்தியாவிற்கு வழங்குவதற்கு இஸ்ரேல் முன்வந்துள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, தற்போது நம்ம நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய தேஜஸ் மார்க் 1A என்ற விமானம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த தேஜஸ் மார்க் 1 விமானத்தில் உள்ள 36 விமானங்கள் தயாரிக்கப்பட்டு நமது இந்திய விமானப்படையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. தற்போது 2 விமானங்கள் சில காரணங்களினால் சேதமடைந்து அவை நீக்கப்பட்டுள்ளன. தற்போது 34 தேஜஸ் 1 விமானங்கள் இந்திய விமானப்படை மூலம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த விமானத்தில் உள்ள முக்கியமான பாகங்கள் சில இஸ்ரேல் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட நண்பர்களே. ஒரு விமானத்திற்கு தேவையான ரேடார் எல்டா என்ற நிறுவனத்தை சேர்ந்த ELM-2032 என்ற வகையை சேர்ந்த ரேடார் தேஜஸ் மார்க் 1 என்ற விமானத்தில் பொருத்தப்பட்டு தயாரிக்கப்பட்டு அவை இந்திய விமானப்படையினால் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் ஹெல்மெட் மவுண்டட் டேஷ்போர்டு ஒன்றும் இஸ்ரேல் நாட்டிலிருந்து ரஃபேல் என்ற நிறுவனத்திடமிருந்து பெறப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அதுவும் இல்லாமல் பிரிசிஷன் டார்கெட்டிங் பாட் என்று சொல்லக்கூடிய ஒரு கருவியும் ரஃபேல் என்ற நிறுவனத்திடமிருந்து இஸ்ரேல் நாட்டிலிருந்து பெறப்பட்டு அதுவும் இந்த தேஜஸ் மார்க் 1 என்ற விமானத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நண்பர்களே, இவையெல்லாம் மிக முக்கியமான பாகங்கள், ஒரு விமானத்திற்கு தேவையான பாகங்கள். அதற்கு பின்பு தேஜஸ் மார்க் 1A என்ற விமான வெர்ஷனிலும் இதே போன்ற பாகங்கள் இஸ்ரேல் நாட்டிலிருந்து பெறப்பட்டு பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இவற்றில் மிக முக்கியமானது இந்த ரேடாரானது எல்டா 2032 என்பதற்கு பதிலாக
ஏஇசா என்று சொல்லக்கூடிய அட்வான்ஸ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேன்டு அரே ரேடார் என்று கூறுகிறோம் அல்லவா, அந்த ரேடார் 2032க்கு பதிலாக 2052 எல்டா M 2052 என்ற வெர்ஷன் தேஜஸ் மார்க் 1A விமானத்தில் பொருத்தப்பட்டு தற்போது சுமார் 15 எண்கள் நமது விமானப்படையில் சேர்ப்பதற்கு தயார் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த விமானத்தில் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னவென்றால், இந்த எல்டா EM 2052 என்று சொல்லக்கூடிய இந்த ஏஇசா ரேடாரில் நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட BV-RAM என்று சொல்லக்கூடிய பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல் என்று சொல்லக்கூடிய ஆஸ்த்ரா மார்க் 1, ஆஸ்த்ரா மார்க் 2 ஆகிய மிசைல்களை இந்த ரேடாரில் இன்டகிரேட் செய்ய முடியவில்லை நண்பர்களே. அது இயங்கும் வண்ணம் நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஏர் டு ஏர் மிசைல், அதாவது நமது நாட்டில் நமது விமானத்தில் இருந்து கொண்டு எதிர் நாட்டில் உள்ள விமானங்களை தாக்கி அழிப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய மிசைல் BV-RAM என்று சொல்கிறோம். இது கண்களுக்கு புலப்படாத அதிக தொலைவில் உள்ள விமானங்களை அல்லது வானத்தில் உள்ள எந்த விதமான இலக்குகளையும் தாக்கி அளிப்பதற்கு இந்த வகை மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. நாம் ஆஸ்த்ரா மார்க் 1 என்ற ஒரு ஏர் டு ஏர் மிசைல் 160 கிலோமீட்டர் வரை செல்லும் வகையில் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளன. ஆஸ்த்ரா மார்க் 2 என்று சொல்லக்கூடிய ஏவுகணையானது 250 முதல் 300 கிலோமீட்டர் வரை செல்லும் தாக்கும் வகையில் தற்போது தயாரிக்கப்பட்டுள்ளன. ஆனால் இந்த மிசைல்களை தேஜஸ் மார்க் 1A விமானத்தில் பொருத்தி அவற்றை நாம் பயன்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் இஸ்ரேல் நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு பொருத்தப்பட்டுள்ள ELM 2052 என்ற ரேடாரில் அவற்றை பொருத்தி சோதனை செய்ய முடியவில்லை நண்பர்களே. ஆகவே அதற்கு அடுத்தபடியாக நம்ம நாட்டில் தயாரிக்கப்பட்டு தற்போது பயன்படுத்தப்பட்டு வரும் Su-30 MKI என்ற விமானத்திலும் மற்ற வகை விமானங்களிலும் ஆஸ்த்ரா மார்க் 1, ஆஸ்த்ரா மார்க் 2 என்ற பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் என்று சொல்லக்கூடிய அந்த ஏவுகணைகளை நாம் பயன்படுத்த முடியும். அவற்றில் பயன்படுத்தும் வகையில் இந்த மிசைல்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் ரஃபேல் விமானத்திலும் இணைத்து பயன்படுத்தும் வகையில் பிரான்ஸ் நாடு நமக்கு உதவி செய்து வருகிறது. மீண்டும் வாங்கப்பட உள்ள 114 ரஃபேல் விமானங்களிலும் நமது உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட ஆஸ்த்ரா மார்க் 1, ஆஸ்த்ரா மார்க் 2, அடுத்து தயாரிக்கப்பட உள்ள ஆஸ்த்ரா மார்க் 3, மார்க் 4 போன்ற அதிக தொலைவிற்கு சென்று வானில் உள்ள இலக்கைகளை தாக்கக்கூடிய இந்த மிசைல்களை ஒருங்கிணைப்பதற்கு பிரான்ஸ் நாடு ஒத்துக்கொண்டுள்ளது நண்பர்களே. அது ரஃபால் விமானம் என்று கூறப்படுகிறது. தசால்ட் நிறுவனம் தயாரித்த ரஃபால் விமானம். ஆனால் இந்த மார்க் 1A விமானத்தில் நமக்கு இஸ்ரேல் நாட்டிலிருந்து வழங்கிய அந்த நிறுவனத்தின் பெயர் ரஃபேல் என்று கூறப்படுகிறது நண்பர்களே. ஆகவே இந்த நமது தேஜஸ் மார்க் 1A என்ற விமானத்தினை நமது விமானப்படைக்கு நமது நாட்டில் விமானங்களை தயாரித்து வரும் கால் நிறுவனம் இந்த விமானங்களை வழங்குவதில் சற்று காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. அவற்றில் ஒரு முக்கியமான காரணம் என்னவென்றால், நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட இந்த பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைலான ஆஸ்த்ரா வகை மிசைல்களை பொருத்தி சோதனை செய்ய முடியவில்லை. அந்த எல்டா ELM 2052 என்ற ரேடார் ஒத்துழைக்க மறுக்கிறது. இந்த மிசைலுக்கும் அந்த ரேடாருக்கும் இடையே ஒருங்கிணைப்பு செய்ய முடியவில்லை. ஆகவே நமது விமானப்படை அந்த விமானங்களை வாங்குவதற்கு சற்று யோசனை செய்கிறது. விமானம் முக்கியமாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு மிசைலையே சோதனை செய்து முடிக்கப்படாமல் அந்த விமானங்களை வாங்குவதற்கு நமது விமானப்படை யோசித்து வருகிறது. ஆகவே இந்த விமானங்களில் பொருத்துவதற்காக மிக அதிக தொலைவில் சென்று தாக்கக்கூடிய ஸ்கை ஸ்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு ஏர் டு ஏர் மிசைலை இஸ்ரேல் நாட்டிலிருந்து வாங்குவதற்காக தற்போது மிக தீவிரமாக நமது பிரதமர் அவர்கள் இஸ்ரேல் பிரதமருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிகிறது நண்பர்களே. இந்த ஸ்கை ஸ்டிங் என்று சொல்லக்கூடிய இந்த ஏர் டு ஏர் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைலானது 400 முதல் 500 கிலோமீட்டர் வரை சென்று நமது விமானத்திலிருந்து சென்று எதிரில் உள்ள விமானங்கள் அல்லது டேங்கர் விமானங்கள் அல்லது அவாக்ஸ் விமானங்கள் போன்றவற்றையெல்லாம் தாக்கி அழிப்பதற்கு இந்த வகை மிசைலை பயன்படுத்தலாம் என்று இஸ்ரேல் கூறி வருகிறது. இது மாக் 5 ஒரு மணிக்கு என்ற வகையில் செல்லக்கூடியது. அதாவது குறைந்தது ஒரு மணிக்கு 6000 கிலோமீட்டருக்கு மேல் வேகத்தில் செல்லக்கூடியது இந்த ஸ்கை ஸ்டிங் என்று சொல்லக்கூடிய மிசைல். அது மட்டும் இல்லாமல் நண்பர்கள், நம்முடைய ஆஸ்த்ரா மிசைலை ஒருங்கிணைக்க முடியவில்லை நம்முடைய தேஜஸ் மார்க் 1A விமானத்தில்.
அது 4.5 மார்க் ஒரு மணிக்கு என்ற வேகத்தில் செல்லக்கூடியது நம்முடைய ஆஸ்திரா மிசைல். அது தற்போது 250 முதல் 300 கிலோமீட்டர் வரை மட்டுமே சென்று தாக்கக்கூடிய ஒரு மிசைலாக இருக்கிறது. அதற்கு கூடுதலான தொலைவிற்கு செல்லக்கூடிய ஆஸ்திரா மார்க் 3 மிசைல் தயாரிக்கப்பட்டு தற்போது டெவலப்மெண்ட் பணியில் உள்ளது நண்பர்களே. ஆகவே தற்போது நமது தேஜஸ் மார்க் 1A விமானத்தை பயன்படுத்தும் வகையிலும் தற்போது நமது ஆஸ்திரா மார்க் 3 தயாராகி முடிக்கும் வரையிலும் உடனடியாக நமது விமானப்படைக்கு அதிக தொலைவு சென்று தாக்கக்கூடிய ஒரு மிசைல் வேண்டும் என்பதால் இந்த ஸ்கை ஸ்டிக் என்ற மிசைலை வாங்குவதற்கு நமது இந்தியா அதிக அளவில் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தெரிகிறது. இந்த மிசைலானது AI என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்ற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தாக்கக்கூடியது. 3 எண்கள் புரொபல்சன் ராக்கெட் இந்த மிசைலில் பொருத்தப்பட்டுள்ளதால் இது அதிக தொலைவிற்கு சென்று தாக்கும் வரையிலுமே மிக வேகமாக மிக திறனோடு சென்று தாக்கக்கூடிய மிசைலாக உள்ளது இந்த மிசைல். அது மட்டும் இல்லாமல் இந்த மிசைலில் 2-வே டேட்டா லிங்க் என்று கூறுவார்கள். நமது பைலட் இந்த மிசைலை கடைசி வரை தொடர்பு கொண்டு அதை என்ன செய்ய வேண்டும், எந்த இடத்தில் தாக்க வேண்டும் அல்லது திசையை மாற்ற வேண்டுமா போன்றவற்றையெல்லாம் நமது விமானத்திலிருந்தே டேட்டா லிங்க் மூலம் அந்த மிசைலுக்கு வேண்டிய கட்டளைகளை நமது விமானி கொடுக்க முடியும் என்ற பல வகையான மிக சிறந்த ஃபீச்சர்ஸ் இந்த மிசைலில் உள்ளதால் இதை நமது அடுத்த மிசைல் தயாரிக்கும் வரை, ஏனென்றால் மிசைல் தயாரிக்கப்பட்டது, ஆனால் நமது தேஜஸ் மார்க் 1A 83 விமானங்களிலும் இஸ்ரேலிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட எல்டா EL-M2052 என்ற ரேடார்கள் தான் பயன்படுத்தப்பட உள்ளன. அதற்கு அடுத்ததாக நமது விமானப்படை 97 எண்கள் மார்க் 1A விமானம் வேண்டும் என்று ஆர்டர் வழங்கியுள்ளது. அவற்றில் நமது உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட உத்தம் AESA ரேடார் பொருத்தப்பட உள்ளது. இந்த உத்தம் AESA ரேடார் பொருத்தப்பட்டு அந்த 97 விமானங்கள் தயாரிக்கப்படும் போது நமது ஆஸ்திரா வகை மிசைல்களை ஆஸ்திரா மார்க் 3, ஆஸ்திரா மார்க் 4 போன்ற மிசைல்கள் எல்லாம் அப்போது தயாராகிவிடும். அந்த மிசைல்களை நமது மார்க் 1A பின்னாளில் தயாரிக்கக்கூடிய விமானங்களை நாம் பயன்படுத்தி அவற்றை வெற்றிகரமான நாம் இயக்க முடியும். ஆஸ்திரா வகை மிசைல்களை ஏற்கனவே நம்மிடம் உள்ள ரஃபேல் விமானங்கள் Su-30 MK விமானங்களிலும் பயன்படுத்தக்கூடிய நிலையில் அந்த மிசைல்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு வருகின்றன நண்பர்களே. ஆகவே நாம் ஏற்கனவே இஸ்ரேல் நாட்டிலிருந்து பல வகையான மிசைல்களை வாங்கி பயன்படுத்துகிறோம். டெர்பி என்று சொல்லக்கூடிய 110 கிலோமீட்டர் வரை சென்று வானத்தில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடியது ஏர் டு ஏர் மிசைலை பயன்படுத்தி வருகிறோம். பைத்தான் 5 என்ற மிக குறைந்த தொலைவில் சென்று தாக்கக்கூடிய மிசைல்களையும் நாம் பயன்படுத்தி வருகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஸ்பைடர் என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பை பயன்படுத்தி வருகிறோம். இது மொபைல் வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு. உடனுக்குடன் எங்கெங்கு வேண்டுமோ அந்த இடத்திற்கு கொண்டு சென்று இந்த ஸ்பைடர் என்ற வான்வெளி பாதுகாப்பு அமைப்பினை நாம் பயன்படுத்த முடியும். இவற்றிலும் இந்த பைத்தான் 5 என்ற மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளன. இது தவிர தற்போது பாகிஸ்தானுடன் நடந்த போரில் நாம் ராம்பேஜ் என்று சொல்லக்கூடிய 250 கிலோமீட்டர் வரை சென்று தரையில் உள்ள இலக்குகளை தாக்கக்கூடிய வகையிலான அந்த ராம்பேஜ் என்ற மிசைல்களை நாம் பயன்படுத்தினோம். ஸ்பைஸ் என்று சொல்லக்கூடிய பாம் கிட்களையும் நாம் பயன்படுத்துகிறோம். இந்த வகையில் மிக ஏராளமான அதிக தொழில்நுட்பங்கள் உள்ள மிக திறம்பட்ட தொழில்நுட்பங்கள் அடங்கிய மிசைல்கள் எல்லாமே நாம் தற்போது இஸ்ரேல் நாட்டிலிருந்து நமது உள்நாட்டு தயாரிப்புகள் தயாராகி பயன்படுத்தும் வகையில் இவற்றை நாம் வாங்கி பயன்படுத்தலாம் என்ற ஒரு நிலையில் தற்போது நம்ம இந்திய அரசு முடிவு செய்து அவற்றை வாங்குவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நண்பர்களே இது போன்ற செய்திகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் இன்றைய நியூஸ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறும் கீழே உள்ள லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்திடுமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக்கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.